தேர்தல் வாக்குறுதியிலும் பூரண மது விலக்கை அமல்படுத்துவேன்னு சொல்லி ஜோசப் விஜய் எந்த இடத்துலையும் சொல்லலை. 500 மீட்டர் 501 மீட்டர்ல இருந்து இருக்கக்கூடிய கடைகள் அலவுடு. அப்புறம் இந்த கடைகளை இப்போதைக்கு எடுத்துட்டாங்க. இதுக்கு பிறகு நாங்க கூட்ட மாட்டோம்னு சொல்லவே இல்லை. இந்த துறை தான் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சு ஒருத்தர் நிக்கிறாரு. என்னத்துக்கு இந்த துறை போய் கேட்கிறாரு? மது ஒழிக்க போறது கேட்கிறாரா? அங்க போனா கொள்ளை அடிக்கலான்னு பாக்குறாரு. அவரு ட்வீட் பண்றார், எடப்பாடி டிஎம்கேன்னு அடிக்கிறார், இடிஎம்கேன்னு சொல்றாரு. இதைத்தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் சொல்லிட்டே இருந்தோம். இது ஒரிஜினல் அதிமுகவே கிடையாது, இது எடப்பாடி டிஎம்கே, இது ஒரு சமயத்துல போய் திமுக கூட கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பல தடவை பேசியிருக்கேன். இதெல்லாம் நோக்கம் பதவி வெறி, அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதா. நான் எதுக்கு விஜய் இந்த மாதிரி கடுமையா சொல்றேன் அப்படின்னா, அவர் என்ன முத நாள் பதவி ஏற்றாரு, ஒரு கோட்டை போட்டிருந்தாரு. சரி, எதுக்கு கோட்டு போட்டாரு சொல்லுங்க? தமிழரோட அடையாது. சபாநாயகரை யாரை வச்சிருக்காரு? கிறிஸ்தவனை வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காரு? ஓட்டு போட்டவங்க கிறிஸ்தவன், அவங்களுக்கு ஓட்டு போட்டான். இதுக்காரன் ஓட்டு போட்டு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. கிறிஸ்தவன் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் 717 டாஸ்மாக் கடைகள் மூட்டிருக்காரு, அதிரடியாக மூட்டிருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு நாடகம்னு நான் சொல்லுவேன். இதை ஏன் நான் இதை ஒரு நாடகம், இது ஒரு ஏமாற்று வேலை. இதில் ஒரு உருப்படியான விஷயமா இதை செய்கிறதா தெரியல. இருந்தாலும் இதை நம்ம வரவேற்கலாம். ஒரு 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறேன்னு சொன்னதை வரவேற்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 4765 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. இது அரசாங்க அறிவிப்பு. இதில் 717 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்னும் 4000 கடை இன்னும் இருக்க போகுது, மிச்சம் இருக்கு, அது பக்கத்தில் இருக்க போகுது. இந்த கடையை படிப்படியாக நாங்கள் குறைக்க போகிறோன்னு சொல்லவே இல்லை. தேர்தல் வாக்குறுதியிலும் பூரண மது விலக்கை அமல்படுத்துவேன்னு சொல்லி ஜோசப் விஜய் எந்த இடத்துலையும் சொல்லலை. இப்போவும் அதை சொல்லலை. போதைப் பொருள் ஒழிப்போன்னு ஒரு வார்த்தையை வச்சு எல்லாம் தமிழகத்தையே மதுவே இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற போகிறாருன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துகிற ஒரு எத்துவாளித்தனம்னு நான் இதை சொல்லுவேன். இதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? 717 கடைகளை மூடுறதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னது அப்படின்னா, வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள், ஆஸ்பத்திரி, அதாவது மாணவிகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள், ஆஸ்பத்திரி விட்டுட்டாங்க. அப்புறம் பேருந்து நிலையங்கள், நிறுத்தங்கள் கிடையாது, நிலையங்கள், பஸ் டெப்போ, அந்த மாதிரிப்பட்ட பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 500 மீட்டர் இடைவெளிக்கு உள்ளால இருக்கக்கூடிய கடைகள். அப்போ 501 கிலோமீட்டரில் இருக்க வேண்டியதெல்லாம் அலவுடு. 500 மீட்டர் 501 மீட்டரில் இருந்து இருக்கக்கூடிய கடைகள் அலவுடு. அப்புறம் இந்த கடைகளை இப்போதைக்கு எடுத்துட்டாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் கூட்ட மாட்டோம்னு சொல்லவே இல்லை. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை நாங்கள் எடுத்துட்டோம். அதுலேயும் ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க. இப்போது மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த பதவி ஏற்ற பிறகு யார் மனு போட்டால் அவங்களுக்கு அது சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. இவங்களா மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்கள் எப்படி ஏன்னா போதைப் பொருளுங்கிறதே ஒரு பித்தலாட்டம், போதைப் பொருள் ஒழிப்புங்கிறதே ஒரு நாடகம். ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போதே அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு பெண்களுக்கு தனியாக ஒரு காவல் நிலையத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதை மேம்படுத்தினா போதும். அதில் உள்ள குறைபாடுகளை இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நிறைய அதை சரியாக கவனிக்காமல், பராமரிக்காமல், கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அதை நீங்கள் முறைப்படுத்தினாலே போதும். பிரச்சனை அங்கே இல்லை. ஆணி வேறு எங்கன்னு பார்த்து அதை சரி பண்ணாத வரைக்கும் நீங்கள் குற்றங்களை களைய முடியாது. குற்றங்களான அந்த மாதிரி கற்பழிக்கிறது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இதெல்லாம் தடுக்கவே முடியாது. அப்போ அது எதனால் நடக்குங்கிறத சாமானியனாக நான் யோசிக்க முடியுது. ஆனால் முதலமைச்சர் நாற்காலியில் விட்டு இருக்கக்கூடிய உங்களால் அதை யோசிக்க முடியலை. இல்லைன்னா நீங்கள் யோசிக்க முடியும், ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கலைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது எப்படி தெரியுமா? தும்பை விட்டுக்கிட்டு வாழை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கு கழுத்தில் எடுக்கிறது தும்புன்னு சொல்லுவாங்க. அதை விட்டு அதை பிடிச்சா தான் மாடு நிற்கும். மாட்டை பிடிச்சி கெட்டணும்னா மாட்டு கழுத்தில் இருக்கக்கூடிய கைத்தை வச்சு நீங்கள் பிடிக்கணும். வாழவே பிடிச்சிங்கன்னா மாட்டை எப்படி நிப்பாட்ட முடியும்? இதுதான் இதுவும் அதே கதை தான். நாங்கள் போதைப் பொருளை ஒழிக்க போகிறோன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி அமைப்பை உருவாக்கி, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி, இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷனை திறக்க போகிறோன்னு பேர் மட்டும் மாறி இருக்கோம், அவ்வளோதான். எந்த செயல்பாடும் இருக்காது. மூல காரணம் என்னது? கஞ்சா, அபின், மெத்தபெட்டமின், இது மாதிரியான போதைப் பொருட்கள் வராமல் தடுக்கணும். அதை நீங்கள் தடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இவங்க இருப்பாங்க. அது ரெண்டாவது குடி, மதுபான கடைகளெல்லாம் சுத்தமாக இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னா மனுஷனாக யோசிப்பாங்க. இளைஞர்களை மனுஷன் இல்லாத நிலைமைக்கு கொண்டு போகிறது மது. ஓரளவுக்கு மதுவை விட இந்த கஞ்சா மாதிரியான கஞ்சா அதுக்கு அடுத்த லெவல். மெத்தப்பட்டன்னு சுத்தமாக போயிடும். அவன் யார்கிட்ட பேசுகிறானே தெரியாது. அப்போ அவன் கற்பழிக்காமல் என்ன செய்வான்? அதான் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஸ்கூல் பிள்ளைகள்கிட்டலாம் போய் சேர்ந்துட்டு, அங்கெல்லாம் போய் சீரழிச்சிட்டு,
தெருவாக வந்து சாராய கடையை திறந்து வச்சுட்டு மது ஒழிக்க போகிறேன்னா என்ன கணக்கு? அதே தான் இதில். அதனால் இவங்க செய்ய வேண்டியது மதுவை ஒழிக்க போகிறேன்னா மதுவை ஒழிக்கணும். தமிழ்நாட்டில் மதுபானம் வடிக்குது, அதாவது மதுபான ஆலைகள் எல்லாம் மூடணும், மது விற்பனைக்கும் தடை போடணும், மொத்தமாக காலி பண்ணணும். இப்போ கொரோனா வந்துச்சு, வரும்போது தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட 3-4 மாதம் வந்து மதுவே இல்லாமல் தான் எல்லாம் இருந்துச்சு. இன்னும் செத்த போயிட்டாங்க குடிகாரன்லாம், இல்லைன்னா இருக்க தானே செய்தாங்க. பிளாக்ல விட்டாங்களா சார் நிறைய பேர்? பிளாக் லைன் வர்றதுக்கு வழியை கட்டுப்படுத்துங்க. அதை அவ்வளோதான். பிளாக்ல விற்கிறாங்க. கருணாநிதி ஒரு டயலாக் சொல்லுவார், தமிழ்நாட்டை நான் வந்து மது விலக்கை கொண்டு வந்துடலாம், ஆனால் பாண்டிச்சேரியில் குடிச்சிட்டு வந்து அதை அதனை வச்சிருக்கீங்க நீங்கள். தடுங்க, அதை தடுத்து அதை வரக்கூடியவனை பிடிங்க, அதை செய்யுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு, அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஆட தெரியாதவளுக்கு தெரு கோணல்னு சொல்லுவாங்கல்ல, இல்லை கூடாரம் கோணல்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு உப்புச்சப்பு இல்லாத பதிலாக தான் இதை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு பித்தலாட்டம், ஏமாற்று வேலை. இதனால் எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல. ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்னென்னா, 276 மதுபான அதாவது இந்த கடைகள் வந்து டாஸ்மாக் கடைகள் இப்போ மூடுறதா சொல்லியிருக்க கடைகளில் 276 கடைகள் வந்து வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. வழிபாட்டு தலங்களில் கடந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் எங்கேயும் வந்து மசூதி பக்கத்தில் திறக்கலை இவங்க. நீங்கள் நல்ல இல்லைன்னா வேளாங்கண்ணியில் சர்ச்சுக்கு பக்கத்தில் போய் கடையை திறக்கலை, பூரா இந்து கோயில் பக்கத்தில் தான் திறந்து வச்சாங்க. அந்த அடிப்படையில் ஒரு சின்ன ஆறுதல். இந்து கோயில் பக்கத்தில் நிறைய கடைகள், அது எங்கெல்லாம் இன்னும் புள்ளி ஓரம் எடுத்துக்கின்னு இன்னும் நிறைய இருக்கும். இவங்க கவர்மெண்ட் இவங்க அதிகாரிகள் தரப்பில் ஒரு 276 கடைகளை சொல்லியிருக்காங்க, அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, குறைஞ்சபட்சம் அதையாவது அடைக்கிறீங்களா, அந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்காவது அந்த பக்தர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர வேறு இதில் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இதை இன்னொரு இடத்துல இதை பழையபடி ஒரு 6 மாதம் கழித்து சைலண்டாக திறந்து விட்டுட்டு போயிடுவாங்க. எங்கே திறக்கிறாங்க எதுவுமே கிடையாது. மதுபான நீங்கள் நல்லா பாருங்கள், ஆதவ அர்ஜுனா யார்? அதாவது போலி லாட்ரி இதை விற்று அதில் கோடீஸ்வர பல ஆயிரம் கோடிகளை பல ஏராளமான மக்களுடைய தாலி அறுத்து, பெண்களுடைய தமிழச்சியுடைய தாலியெல்லாம் அறுக்கிறதுக்கு காரணமாக இருந்து எல்லாம் முடித்து சம்பாதிச்ச பணத்தில் வந்து அவருக்கு லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் அவர் தான் ஆதவ் அர்ஜுனா. பேசுகிறது நல்லா பேசுவார், பண்ணுறது நீங்கள் இதை தான் பண்ணீங்க, இதுதான் உங்களுடைய வியாபாரம், உங்களுக்கு என்ன எத்திக்ஸ் இருக்க போகுது, என்ன நேர்மைத்தன்மை இருக்க போகுது? அப்படி இருந்தால் நீங்கள் வந்து கல்வி துறையை என்கிட்ட கொடுங்க, நான் நல்ல கல்வி எல்லாத்தையும் கொண்டு வர போகிறேன், மேம்படுத்த போகிறேன்ல நீங்கள் பேசிட்டு எழுவீங்க. நீங்கள் வந்து எனக்கு மதுவிலக்கு துறையை கொடுங்கன்னு கேட்குறீங்க. மதுவிலக்கு துறைன்னா பேர் மதுவிலக்கு துறை, மது இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குறதுக்காக ஒரு துறை கொண்டு வந்துட்டு நீங்களே சாராயத்தை விற்கிறதுக்கு அரசாங்கமே டாஸ்மார்க்கை திறந்து விட்டு விற்கிற மாதிரி தமிழ்நாட்டை கொண்டு வந்து அதையும் அந்த மதுவிலக்கு துறையிலே வச்சுக்கிட்டீங்க. மது விலக்குன்னா மது இல்லாதது, பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் மதுவை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கான ஒரு துறை. ஆனால் அவங்க தான் சாராயமும் காய்ச்சி விற்கிறாங்க, அரசு வாங்கி விற்கிறாங்க. காய்ச்சி விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, வாங்கி விற்கிறாங்க. பேர் டாஸ்மாக். இந்த துறை தான் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி ஒருத்தர் நிற்கிறாருன்னா இவர் எப்படிப்பட்ட எண்ணத்துக்கு இந்த துறை போய் கேட்குறாரு? மது ஒழிக்க போகிறதுக்கு கேட்குறாரா? அங்கே போனால் காசு அடிக்கலான்னு பார்க்குறாரு, கொள்ளை அடிக்கலான்னு பார்க்குறாரு, ஏமாற்றலான்னு பார்க்குறாரு. கொள்முதல் பண்ணுறதுல இருந்து அது ஒரு கட்டிங், ஒரு கமிஷன், பெரிய லெவலில் கொள்ளை அடிக்கலாம். ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட வர்றார். ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 300-400 கோடியை செலவு பண்ணிவிட்டு ஒரு 30,000-40,000 கோடி அந்த குடும்பத்துக்கு கொள்ளை அடிக்கிற ஒரு டார்கெட்டோடு இறங்கியிருக்கு. சரிதானே? ஏற்கனவே இது அங்கேயும் நடந்துச்சு. திமுகவில் 2021 இதே ஆதவ் அர்ஜுனா போய் இதெல்லாம் பண்ணி அங்கே ஒரு 300-400 கோடி ரூபாய் தேர்தல் செலவுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் லாட்ரியை விற்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தரலன்னு இவங்கெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசிட்டு இருந்த கும்பல் தான் இது. இங்கே மட்டும் என்ன செய்ய போகுது? அதனால் கண்டிப்பாக இந்த மது ஒழிப்புங்கிறது ஒரு பித்தலாட்டம், ஏமாற்று வேலை. இது வந்து மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா பூரண மது விலக்கை கொண்டு வந்தால் நம்ம சல்யூட் அடிக்கலாம். அதனால் பூரண மது விலக்கு வாய்ப்பே இல்லை, இவங்க அதை செய்யவே மாட்டாங்க. சரி, இப்போ வந்து அதிமுக வந்து 2ஆக பிளவுபட்டுறதை பார்க்க முடியுது. இவர் இபிஎஸ் அணி ஒன்று, அப்புறம் சிவி சண்முகம் அணி ஒன்று. சிவி சண்முகம் என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு. இபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதரவு கொடுத்தா நாங்கள் வந்து வாக்களிப்போம், நாங்கள் எதிராக வாக்களிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது வந்து இதில் வந்து 2 விஷயத்தை நம்ம பேசணும். ஒன்று வந்து நான் ஒரு 2 வருஷம் இல்லை, 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது வந்து நம்ம சேனல் உட்பட பல இடங்களில் வந்து ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிகிட்டே வந்தேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணையமாக தான் போவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்த பாயிண்டில் நான் இதை சொன்னேன் அப்படின்னா, அதிமுகவை கட்டமைக்கணும், பிரிஞ்சு போனவங்கெல்லாம் ஒன்று சேர்க்கணும், அப்போ தான் கட்சி பலப்படும். நான் தாங்கிற ஆணவத்தில் இவர் இருந்துட்டு ஓபிஎஸ்ஸையும் வெளியே தள்ளிட்டு தினகரனையும் உள்ளே வெளியே தள்ளிட்டு அந்த அம்மா சசிகலா அவங்க தான் அந்த முதலமைச்சருங்கிற நாற்காலியும் உங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறதா இருந்தால் அவங்க முக்குலத்தோர், அவங்களுக்கு ஜாதி வெறியெல்லாம் இருந்ததுன்னா அவங்க சமுதாயத்தில் இருந்து முக்குலத்தூர்லேருந்து ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு போய் முதலமைச்சராக வச்சுருக்கலாம். ஆனால் அவங்க அந்த அம்மா அப்படி பண்ணாமல் நீங்கள் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த உங்களுக்கு அந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் வந்து நம்பிக்கை உங்களை நம்பி தந்தாங்க உங்கள்கிட்ட, ஆனால் நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க.
பண்ணிட்டீங்க, சரி ஒரு இது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி கட்சியில் கொண்டு வரக்கூடிய எந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதை எடுக்க முன் வரவே இல்லை. கட்சியை என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நினச்சாரு, கொண்டு வந்தார். இப்போ வினை விதைச்சிங்க, இப்போ வினையை நீங்கள் தானே அறுக்க போகிறீங்க. நீங்கள் திணையை விதைச்சா திணையை அறுப்பீங்க, வினையை விதைச்சி வச்சு விட்டீங்க. இப்போ வினையை நீங்கள் அறுத்து தான் ஆகணும். 30 தினமே தண்ணி குடிச்சு தானே ஆகணும். இப்போ தண்ணியை குடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து இப்போ பரிதாபத்துக்குள்ள நிலைமையில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அதாவது ஸ்ரீதர் வேம்பு அவர் வந்து மிகப்பெரிய நிறுவனம் நடத்துகிற சோகோ நிறுவனத்தினுடைய தலைவர். அவர் வந்து ட்வீட் பண்ணுறார், எடப்பாடி டிஎம்கேன்னு அடிக்கிறார், இடிஎம்கேன்னு சொல்கிறார். இதைத்தான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம், பலரும் சொல்லிகிட்டே இருந்தோம். இது வந்து ஒரிஜினல் அதிமுகவே கிடையாது, இது வந்து எடப்பாடி டிஎம்கே, இது ஒரு சமயத்தில் போய் திமுக கூட கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பல தடவை பேசியிருக்கேன். இதெல்லாம் இந்த போகிற இதை மாதிரி போனால் அப்படி தான் போய் நிற்கும். சிவி சமூகம் சொல்லியிருந்தார் சார், பார்க்க முடிச்சு நம்மளால். அப்போ இவர் ரொம்ப யோகிக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சனால நாங்கள் எல்லாம் தோற்று போயிட்டோங்கிற மாதிரி பழையபடி அது அந்த அந்த தொனியில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. பாஜக கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லைன்னா இந்த மனிதரே தோற்று போயிருப்பார். அங்கே வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த பாமக வந்து ஒத்துழைக்கலைன்னா இவரே தோற்று போயிருப்பார். அதான் நிலவரம், அதான் இன்றைய நிலவரம். ஆனால் இவர் வந்து வெற்றி பெற்ற உடனே அந்த வீராப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து நான் என்ன கேட்குறேன், திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நினச்சாங்க, அதனால நாங்கள் காரணம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது கூட கூட்டணி வச்சா தப்பு கிடையாது. ஏன்ட்ட கேட்டீங்கன்னு அரசியலில் என்ன வேணாலும் பண்ணலாம். அது கூட்டணி இப்போ இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு, இல்லை 5 வருஷம் கழித்து வைக்க போகிறத இப்போயே கூட்டணி வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அது தப்பு நம்ம அது தப்புன்னா நீங்கள் எப்படிங்க தாவாக்க கூட கூட்டணி வைக்க போகிறீங்க? இது எப்படி சரின்னு நியாயப்படுத்துறீங்க? நீங்கள் தோக்குக்கு காரணமே தாவாக்க தான், தெரியுமா? உங்கள் கட்சியில் பல பேர் அதிமுக கூட்டணிக்கு தான் திமுகவினுடைய அதிருப்தி. அப்படியே இப்போ அதிமுக கூட்டணி தான் வர வேண்டியது. அது வராமல் போனதுக்கு பல காரணம் இருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான காரணம் விஜய் தானே. இடையில இவர் வந்து 2 பேருக்கும் இடையில சந்தடி சாக்கில் சிந்து பாடுன்னு தானே அது காரணம். எல்லாரும் மாற்றம் இவர் கொண்டு வருவார் நம்பி ஓட்டு போட்டாங்க. அப்புறம் அது ஏமாற்றம்ங்கிறது போகுது. இப்போவுமே அது தெரிய ஆரம்பிக்குது. பல காரணங்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுது. ரொம்ப நாள் கூட ஆகலை, 1 வாரம் கூட ஆகலை. முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து அதுவே நமக்கு சொல்ல முடியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி நீங்கள் எப்படி அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கணும்னு நீங்கள் இன்றைக்கி அறிவிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அது அப்போ உங்கள் நோக்கம் வந்து பதவி வெறி, அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதான். நான் எதுக்கு வந்து விஜய் இந்த மாதிரி கடுமையாக சொல்கிறேன் அப்படின்னா, அவர் என்ன முதல் நாள் பதவி ஏற்றார், ஒரு கோட்டை போட்டிருந்தார். சரி, எதுக்கு கோட்டு போட்டார் சொல்லுங்கள்? தமிழருடைய ஆடையாது இல்லை சார். இல்லை, ஒரு பேண்ட்டு சட்டை ஏதோ ஒன்று போட்டால் சரி பரவாயில்ல, இப்போ எல்லாருமே போடுறங்கிற மாதிரி கோட்டு போட வேண்டிய அவசியம் என்ன வந்து சொல்லுங்கள்? கோட்டு சூட்டு இதில் நிற்கணும்னு நினச்சி ஆசைப்படுறாரு, அதை தான் போட்டிருக்காரு. ஏன் இந்த வெள்ளைக்காரன் குஞ்சி அவர்? இல்லை, இன்னும் வெள்ளைக்காரனுடைய மைண்ட் செட்டில் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காரா? அதுவும் நீங்கள் பார்க்கணும். 2வது ஒரு விஷயத்தை பாருங்கள், அன்னைக்கு போட்டார், தொடர்ந்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. அப்படின்னா அது எதுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறாருங்கிறது நீங்கள் நம்பர் 1 பார்க்கணும். அடுத்து 2வது, பதவி ஏற்கும்போது ஒரு வாசகம் சொன்னார், ஆண்டவன் பெயரால் பதவி ஏற்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டார். இது என்ன வாசகம்னு நினைக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு பிரபலமாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதைத்தான் அப்படியே கொண்டு வைக்கிறார். ஆஸ்கார் விருது கிடைக்கும்போது வந்து எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னார். யார்? ஏஆர் ரஹ்மான். அவர் யாரை சொன்னார் இறைவனுக்கேன்ட்டு? அந்த இடத்துல அவர் வந்து அல்லாஹ் ஒருவனேன்னு சொல்லி மார்க்கத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அல்லாவுக்கேங்கிறத இறைவனுக்கேன்னு மாற்றி சொன்னார். ஆனால் அவர் சொல்ல வந்தது அதுதான். அதே இதில் தான் இவரும் சொல்கிறார். எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவாகி ஆண்டவராகிய அந்த ஆண்டவருங்கிற வார்த்தையே கிறிஸ்தவங்க தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இறைவன்னு சொல்ல மாட்டாங்க, கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. இவர் கடவுளின் திருப்பெயரால்னு சொன்னார்னா நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். அப்போ அந்த இடத்துல அவ்வளவு தூரம் மைனூட்டாக போய் அந்த கிறிஸ்தவ இதை பண்ணணும்னு நினைக்கிறார். சபாநாயகரை யாரை வச்சுருக்காரு? கிறிஸ்தவனை வச்சுருக்காரு. ஏன் வச்சுருக்காரு? ஓட்டு போட்டவங்களாம் கிறிஸ்தவனை உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்துக்காரன் ஓட்டு போட்டு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. கிறிஸ்தவன் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 6லையும் வந்து 6ல் கன்னியாகுமரி மாவட்டத்தை எதுக்கு அந்த மாவட்டத்தை எங்கள் மாவட்டத்தை உதாரணமாக சொல்ல, கிட்டத்தட்ட பாதி பேர் கிறிஸ்தவங்க. அதான் ஜார்ஜ் பொன்னையா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி 60% மேலே போயிட்டோம் கிறிஸ்தவங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். 69 சொன்னார் அவர். நான் கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டு இருக்கேன், பாதின்னு சொல்லிட்டு. அந்த மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட விஜய் கட்சி வெற்றி பெறல. 6 சட்டமன்ற தொகுதி, 1 அதிமுக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, நாகர்கோவில் வந்து திமுக, அது பாக்கி எல்லாமே திமுக கூட்டணி தான். திமுகவுக்கு 1, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு பத்மநாபபுரம் தொகுதி, பாக்கி 3 தொகுதியும் வந்து காங்கிரஸ். அப்போது ஒரு இடத்துல கூட தேவக்கான்னு சொல்லக்கூடிய விஜயனுடைய கட்சி அங்கே வெற்றி பெறலையே. கிறிஸ்தவங்க மெஜாரிட்டி தானே. இவர் கிறிஸ்தவங்க ஓட்டு போட்டு, இன்னும் சொல்ல போனால் அரண்மனையில் வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் போது முட்டைக்கால் போட்டு இவர் அங்கே போய் ஜெபம் பண்ணார். எல்லா சபையின் சார்பில் நாங்கள் வந்து பண்ணுறோம்லாம் சொன்னாங்க. அப்போ எல்லாம் சொல்லிட்டு சர்ச்சில் போய் சொல்லும்போது ஓட்டு போடுறது நீங்கள் கிறிஸ்தவருக்கு திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்களா இல்லையா? இதை முக்கியமான ஒரு ஆளை சொல்லணும். சென்னை மயிலை பேராயராக இருக்கக்கூடிய ஜார்ஜ் அந்தோணி தான் வந்து தலைவர்.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரோமன் கத்தோலிக்கு வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தலைவர் மாதிரி அவர் தான் இருக்கார். இவர் போடக்கூடிய உத்தரவை தான் 22 பேர் ஆயர்கள் வந்து ஏற்றுக்கணும். இவர் பேராயர், கீழே இருக்கக்கூடியவங்க ஆயர்கள். பிஷப் மார்க்கிற மாதிரி சொல்கிறீங்களா சார்? அதான் பிஷப்புக்கு மேலே இவர் ஆர்ச்சி பிஷப் இவர். அப்போ இவருக்கு சொல்ல விட்டு தான் பிஷப் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய எல்லா பிஷப்பும் வந்து ஏற்றுக்கணும். அதில் தமிழ்நாடு முழுக்க கூடிய எல்லா ஆர்சி ரோமன் கத்தோலிக்க பிஷப்புகளும் இவர் சொன்னதை ஒபே பண்ணி எல்லா சர்ச்சிலையும் அதுமாதிரி பண்ண வச்சு எல்லா பாதிரி கும்பலும் வந்து திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்காம இளைஞர்கள் பலர் வந்து இளம் பெண்கள் பலர் ரசிகர்கள் அடிப்படையில் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது குறிப்பிட்ட நம்பர் தான் அது. ஆனால் அந்த வயசு ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ள கிறிஸ்தவங்களில் பெரும்பாலும் திமுகவுக்கு தான் கரெக்டாக ஓட்டு போட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதனால தான் எல்லா இடமும் திமுக வெற்றி பெற்றுச்சு. 5 தொகுதிக்கு திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா காரணம் வந்து கிறிஸ்தவங்க ஓட்டு முழுக்க வந்து திமுக கூட்டணிக்கு விழுந்து. ஆனால் தூத்துக்குடியில் வந்து திமுக தோற்று போச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தூத்துக்குடி அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்குள்ளே இருக்குது. கீதா ஜீவன் கிறிஸ்தவ பெண், அந்த அம்மாவுக்கு தான் இது வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து அதில் ஒரு சின்ன குளறுபடி நடந்து போச்சு. ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா, அங்கே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த பிஷப் இருக்கார்ல ஆயர், அவர் வந்து ஸ்டீபன் ஆண்டனி பிள்ளை. கிறிஸ்தவத்துக்கு போனால் ஜாதி கிடையாது, ஊரை ஏமாத்துறதுக்கு. ஆனால் அவருக்கு பேர் என்னது, அவர் வந்து பிஷப், ஆனால் அவருக்கு பேர் என்னது ஸ்டீபன் ஆண்டனி பிள்ளை. பிள்ளைங்கிறத அவர் வாழ் வச்சிருக்காரு, இன்னும் கூடவே வச்சிருக்காரு. அப்போனா ஜாதி ரீதியான தானே இருக்காரு. அவரு நினைக்கிறாரு ஜோசப் விஜய் வந்து பிள்ளைன்னு நினைக்கிறார். அதில் ஒரு பெரிய கதையெல்லாம் இருக்குது. சரி வச்சிடுங்க, அவர் வந்து பிள்ளைன்னு நினைக்கிறார். கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும் அவர் பிள்ளைன்னு நினைக்கிறாரு. அதனால அந்த ஜாதி வெறியினால், அந்த பாசத்தினால அவர் வந்து அங்கே வந்து இதை நடைமுறைப்படுத்தலை. அதாவது நீங்கள் வந்து திமுக தான் ஓட்டு போடணுங்கிறது அவர் வாயினால் சொல்லலை. அதுக்கு கீழே உள்ள பாதிரியார்கள்ட்டையும் சொல்லி நீங்கள் கிறிஸ்தவ எல்லாருமே வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லலை. அவர் சொல்லலை. அவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு ஓட்டு போட்டாங்க. திமுக அவுட்டு அங்கே மட்டும். அதே மாதிரி முஸ்லீம்கள், தமிழ்நாடு முழுக்க முஸ்லீம்கள் எல்லாருமே மத ரீதியாக அந்த ஜமாத்து மூலமாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க. திமுகவுக்கே ஓட்டு போட்டு எல்லா முஸ்லீம் அதிகம், நான் இந்த பாளையங்கோட்டை திருநெல்வேலி எடுத்துடுங்க, இல்லை மற்ற இடங்கள்லாம் எடுத்துடுங்க, எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் இப்போ அதிகமான பல்காக எண்ணிக்கையில் இருந்தாங்களோ அந்த பகுதியில் எல்லா இடங்கள்லையும் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். கண்டிப்பாக பார்க்க முடியுதா? இதை நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். நாகப்பட்டினம், ராமநாதபுரம், ஜவாஹரில், சிதம்பரத்தில் கூட பார்த்து தமிமுன் அன்சாரி வெற்றி பெற்றிருப்பார். இந்து மதத்துக்கு மிகப்பெரிய கேடே இவங்க தான். அதை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பல் இது. ஆனால் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்துக்காரனும் தேவனும் பிராமணனும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டு இவங்களெல்லாம் வெற்றி பெற வைக்கிறாங்க. விஜயும் அப்படி தான் நினச்சி ஒரு மாற்றம் வந்துடட்டும், இந்த திராவிடியா மாடல் ஆட்சியெல்லாம் ஓரம் கட்டிட்டு புதுசாக வரட்டும்னு நினச்சி தான் நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அது ஒரு பிரிவினர், அதையும் எதிர்பார்த்து ஒரு மாற்றத்துக்கு வேண்டி ஓட்டு போட்டவங்களும் உண்டு. வேறு வழி இல்லை, என்ன செய்ய. இவங்களுக்கு இந்த 2 முதலமைச்சர், அதாவது எடப்பாடி பழனிசாமியும் நமக்கு பிடிக்கலை, ஸ்டாலினும் பிடிக்கலை. சரி பரவாயில்ல, இவரே வந்துட்டு போட்டுன்னு நினச்சும் ஓட்டு போட்டாங்க. எப்படியோ 185 பேர் தமிழ்நாட்டில் இந்துக்காரன் தானே. இப்போ இந்துக்காரெலாம் ஓட்டு போட்டு தானே உங்களை உட்கார வச்சான். நீங்கள் போன உடனே உங்கள் புத்தியை காட்டிட்டீங்கல்ல, கிறிஸ்தவன் தான், வெறி பிடிச்ச கிறிஸ்தவன் தான் அப்படிங்கிறத முதல் அட்டிலே வந்து திமுக காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வைக்க போயிட்டீங்களா. ஏன்னா அந்த அம்மா கிறிஸ்தவச்சு, சோனியா காந்தியை வந்து கிறிஸ்தவ பெண்ணு, அதனால நாங்கள் வந்து அது கூட வைக்கிறோம். மக்களை ஏமாத்துக்கு ராகுல் காந்தி கயிறு கட்டியிருக்காரு. அதை மாதிரி நீங்களும் கயிறு கட்டியிருக்கீங்க. கயிறு கட்டிட்டு சிவப்பு கயிறு கட்டி ஊரே ஏமாத்துறீங்க, அவ்வளோதான். ஜோசியம் பார்த்தவருக்கு அரசு பதவி கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஜோசியம் பார்த்து நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொல்லிவிட்டாரு, பதவியா உடனே அவருக்கு அரசு பதவி. என்ன கூத்து இது. ஜோசியம் பார்த்தவன், வீட்டில் வந்து வீட்டு வேலை பார்த்த அம்மா, அப்புறம் கார் ஓட்டின டிரைவருக்கு மகன், இப்படியெல்லாம் பதவி பார்த்து கொடுத்தீங்கன்னா அப்போ ஆட்சி எப்படி நடக்கும். இப்படி தான் இவங்களுடைய இது. ஆனால் மத வெறியின் உச்சமாக தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஆண்டவன் இதெல்லாம் சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் பேரால் எல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துகிட்டு எங்கே போனார், நேராக ஈவேரா திடலுக்கு போனார். கடவுளை நம்பவன் காட்டு முராண்டின்னு சொன்னவரை போய் அங்கே போய் செருப்பை கலத்தி போட்டுட்டு போய் அவருக்கு மாலை போட்டுட்டீங்க. ஆனால் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு இங்கே முழங்குனீங்க. இங்கே பதவியேற்ற உடனே நான் வந்து நான் பவர் சென்டர் ஒன்று தான், நான் மட்டும்தான் பவர் சென்டரு, நான் வந்து லஞ்சத்தை ஒழிச்சே தீருவேன், நான் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்கிறவங்களை நான் விட மாட்டேன், இவ்வளோ வியாக்கியானமும் பேசிட்டு காமராஜர் சிலைக்குள்ள போய் மாலை போட போயிருக்கணும் நீங்கள். ஆமாம் சார். ஆமாம், ஏன் போடலை? அவர் அப்போ உங்கள் கொள்கை தலைவர் கிடையாது, மக்களை ஏமாற்றுவதற்காக வச்ச தலைவர். அப்படி தானே. நாடார் சமுதாயம் ஓட்டு வேணும், அப்போ அதுக்கு ஒரு நாடாருடைய ஒரு ஐக்கான் வேணும். காமராஜர் நாடார் கிடையாது, நாடார் சமுதாயத்தில் பிறந்திருக்கலாம்.
நாடாராக அவர் வந்து வாழவும் இல்லை, நாடார் சமுதாயத்துக்கு மட்டும் அவர் எதுவும் செய்யவும் இல்லை. அவர் ஒரு மனிதனாக தான் எல்லாத்தையும் செய்தார். ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக தான் அவர் வாழ்ந்தார். அவரை நாடாருன்னு சொல்லி இப்போ நாடாருன்னு அடையாளப்படுத்தி அவருக்கு நாடாருன்னு சொல்லி அவரை வச்சுட்டீங்க. அதே மாதிரி முக்குலத்தோர் ஓட்டுகள்லாம் கிடைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வந்து நிறைய இது வேலுநாச்சியாரை கொண்டு போய் எங்களுடைய கொள்கை தலைவின்னு சொல்லி அழகாக ஏமாற்றிட்டீங்க. வன்னியர் சமுதாய ஓட்டெல்லாம் வாங்குறதுக்காக நீங்கள் நிறைய கொண்டு போய் கடலூர் அஞ்சலி அம்மாவை வந்து காணிச்சிட்டீங்க. பட்டியலின சமுதாய மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் அம்பேத்கரையும் கொண்டு காணிச்சிட்டீங்க. இதில் யாருக்காவது ஓட்டு போட்டு இவருக்கு மாலை போட போனார். இவர் முதலமைச்சர் ஆன உடனே நேரே அங்கே தான் போனார். அப்போ இவருக்கு ரூட் அங்கே தான் இருக்குது. திமுகவினுடைய இன்னொரு ஜெராக்ஸ் இவர் நகல். திமுக என்னெல்லாம் செய்தாங்களோ ஒன்றிய அரசுன்னு சொன்னதை இப்போ வரைக்கும் கடைபிடிக்கிறாரா? அதை அப்படி தான் நடைமுறைப்படுத்துறாரு. ஒன்றிய அரசுங்கிறதுல உறுதியாக இருக்கார். பிஜேபி அரசை எதுக்கணுங்கிற உறுதியாக இருக்கார். புதிய கொள்கையை கொண்டு வர போகிறதில்லை. திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டே சொன்னால் கூட அங்கே வந்து இவரும் வந்து ஒன்றும் அங்கே தீபு மேட்ட அனுமதிக்க போகிறது இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மசூதிகள்லையும் கூம்பு வடிவ ஒலிப்பெருவி வைக்கக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. அந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தலை. இவரும் நடைமுறைப்படுத்த மாட்டார். கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவார், படுத்த மாட்டார். முஸ்லீம் கிறிஸ்தவங்களுக்கு எதிரானதையும் செய்ய மாட்டார். அது மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்து மசூதிகள் எல்லாம் வந்து புறப்போக்கில் கட்டி வச்சுருக்காங்க. அதில் எந்த சர்ச்சையுமே வந்து எந்த கோர்ட்டும் உத்தரவு போட்டாலும் இவங்க வந்து அகற்றே போகிறதே இல்லை. ஊழலை ஒழிக்க போகிறதும் கிடையாது. திமுகவில் இருந்தவங்க என்னமோ இல்லை, யாரெல்லாம் பெரிய அளவில் கொள்ளையடிச்சாங்களோ எந்த அமைச்சருக்கு மேலே எந்த விசாரணையும் வைக்க போகிறதில்லை, யாரையும் தண்டிக்க போகிறதும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இவர் எடுக்க போகிறதில்லை. ரொம்ப சுருங்கிய நாள்லேயே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்னோட செயல்பாடு நீ நேராக போயிட்டீங்களா? தீய சக்தின்னு சொன்னீங்க, சொல்லிட்டு நேரே அதே ஸ்டாலின் வீட்டில் போய் அவரை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு கிடக்கிறீங்க. நீங்கள் தூய சக்தி தீய சக்தியோட சேர்ந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு மைனஸு. நீங்கள் ஒரு நல்ல இதை நோக்கி தானே போனோம். நீங்கள் வந்து கருணாநிதி மகன்கிட்ட போய் நிற்கிறீங்க. அவங்க தான் தப்பு பண்ணான்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அவரை வச்சு தான் ஓட்டும் வாங்கினீங்க. ஓட்டு போட்டு மக்களுக்கு உடைய நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி தான் அங்கே போய் நிற்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதிமுக உடச்சி அதிலிருந்து கொஞ்சம் பேரை கொண்டு வந்து ஆட்சி அடைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கத்துக்குட்டிகள் இன்றைக்கி நேற்று முளைச்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச முந்தா நாள் பெய்த மழையில் நேற்று முளைச்ச காலம் நீங்கள். ஆனால் வந்து மற்றவங்க எல்லாம் எல்லாரும் அடையன்னு நினச்சிட்டு பண்ணுறது அயோக்கியத்தனம்ல. சிவி சண்முகத்துக்கு பதவி ஆசை, அதனால் நாங்கள் போகிறேன்னு சொல்லி போகிறாரு. அது கர்மா. அந்த கட்சி இப்படி தான் போகணுங்கிறது விதி. எடப்பாடி பழனிசாமி செய்த கர்மா இதுக்காக வேண்டி பலனை அறிவிக்கிற மாதிரி அது அமையுது. ஆனாலும் இவர் அங்கே போகிறார்ல, இவருக்கு அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சிவி சண்முகம் அன்கோ ஒரு 30 பேர் போகிறாங்க, ரைட்டு. இவங்களுடைய எதிர்காலம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அமைச்சர் பேச்சாளர்னு சொல்கிறாங்களே. ஆமாம், அமைச்சர் கிடைக்கும். எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அந்த அமைச்சர்? சரி, 5 வருஷமே நீங்கள் போகிறதாவே வச்சுடுங்க. 5 வருஷம் அதுபோல் அரசியலில் நீங்கள் விடை பெற்று ஓய்வு பெற்று போக போகிறீங்களா? எதிர்காலம் எப்படி வரும் உங்களுக்கு? அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் வரார், அமெரிக்காவுக்கு தான் போயிருக்காரு. அங்கே போய் குடி அதாவது அமெரிக்கா சிட்டிசன்ஸ் வாங்கிட்டு அங்கே போய் செட்டிலாக போகல. அங்கே நிகழ்ச்சிக்கு போனார், வந்துடுறாருங்க. தமிழ்நாட்டில் இங்கே பாஜகவை களப்பிடிக்கி எல்லாம் சுத்தமாக மறுகட்டமைப்பு பண்ணி ஆக வேண்டிய நிர்பந்தம் அது மேலே வரைக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சுது. கண்டிப்பாக அவர் வந்தோடனே 2 நாளையில் இல்லை ஒரு வாரத்தில், ஏன்னா இப்போ வந்து பதவியேற்பு இது நடந்துகிட்டு இருக்குது. மேற்கு வங்காளத்தில் முடிஞ்சுது, அஸ்ஸாம்லேயும் முன்னைக்கு முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து வந்து நாளைக்கு வந்து பாண்டிச்சேரியில் பதவியேற்பு விழா வைக்கணும். இதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் வெற்றி பெற்றது, தனியாகவோ கூட்டணியோ பாஜக வெற்றி பெற்ற இடங்கள் பதவியேற்பு விழாவில் நடத்துவாங்க. நாளைக்கு வரைக்கும் நடத்துவாங்க. அது பிறகு தமிழ்நாட்டை தான் கவனிப்பாங்க. தமிழ்நாட்டில் அடுத்து யாரை மாநில தலைவராக கொண்டு வந்தால் கட்சி உருப்படும். அப்போ அண்ணாமலை தான் இருக்கார். அண்ணாமலை ஒருத்தர் மட்டும்தான் சார் வந்து தமிழகத்தில் பாஜகவை தூக்கி நிறுத்த முடியும். அவர் மட்டும்தான் பாஜகவினுடைய எதிர்காலம். வேறு இதுக்கு முன்னாடி இருந்த எந்த தலைவர்களுமே வந்து அதை பண்ண முடியலை. அவங்களால் அவங்க பங்களிப்பை செய்தாங்கன்னு சொல்லுங்கள், நம்ம அதை ஏற்றுக்கலாம். மறுபடியும் அண்ணாமலையை விட அவங்கெல்லாம் சிறந்தவங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் இல்லைன்னா மாநில அளவில் உள்ள நிர்வாகிகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை விட இவர் வந்து உயர்ந்தவர்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. கண்டிப்பாக ஒரு மாநில அளவில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர்களோ இல்லைனா பொதுச் செயலாளர்களோ இல்லைனா அமைப்பில் இருக்கக்கூடியவர்களோ வருங்காலத்தில் யாராவது விஸ்வரூபம் எடுத்து வரலாம், அது நமக்கு தெரியாது. இப்போதைய சூழ்நிலையில் அது இல்லை. இதான் நிலவரம். பொன்னான கருத்துக்களை இளைவாரி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.